ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த குரு பயிற்சியாவது நல்லா இருக்குமாம்மா, குரு பயிற்சி வந்தாவது விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு சாலிடா விடிவு காலம் கிடைக்குமா, கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனி பகவான் அஷ்டமத்து சனியா வந்ததுல இருந்து நிறைய சிம்மம் வந்து பாருங்க, கையிருப்பு எவ்வளவு இருந்துச்சோ அதை தொலைச்சாங்க. நிறைய அவங்களோட பார்ட்னரே, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசி ஜென்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மனைவியே வந்து பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து பாருங்க 2 லட்சம் ரூபாய் கேட்கிறா, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு உங்களை நச்சரிச்சு வாங்கி கொடுத்தாங்க. ஏம்மா நம்மளுக்கு இப்ப வசதி இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின் போது, உன் தம்பி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் அங்காளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் தங்கச்சி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் பங்காளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, ஏன் தங்கச்சி கொடுக்கறதுக்கு வசதி இல்லையா அப்படின்னு பெரிய பெரிய வசனம்லாம் பேசி நம்மள நச்சரிச்சு புடுங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் கொடுத்தது திரும்பி வராம அவங்க அப்படியே தடுமாறின்னு இருக்காங்க. தங்கச்சி கிட்ட போயிட்டு காசு வேணும் காசு வேணும் திருப்பி கேட்க, அவ வந்து சண்டை போட்டு திருப்பி அனுப்ப, இப்படி ஒரு விதமான அவங்க மன உளைச்சல் படுறது இல்லாம நமக்கு பெரிய மன உளைச்சலா நம்ம சார்ந்தவங்களே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள், வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி போயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல சமுதாயத்துல மரியாதை இல்லை, வீட்டுல எப்ப பாரு சண்டை போட்டிருக்காங்கப்பா, சண்டை வீடு அப்படின்னு பேர் வச்சதும் உண்டு. அதுக்கும் மேல ஆரோக்கிய குறைபாடுகள் இத்தனையும் சந்திச்ச சிம்மராசி என்பர்கள் கவலையே படாதீங்க. பெருசா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். எப்படி அஷ்டமத்து சனியாவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எந்த விதத்திலையும் உங்களுக்கு எடுக்க போறதுல அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போறார். அது ஒரு பெரிய ரிலீஃப்மா. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க இப்ப 12ஆம் பாவத்துல வந்திருக்கார். அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம். சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியை தூங்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுப விரயம் அப்படின்றது சாலிடா ஒண்ணு நடக்கும். ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது, வெளிநாடு டூருக்கு போறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்லயே ஒரு ரொம்ப தூரம் ஒரு வேன் எடுத்து ஒரு கோயிலுக்கு போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபன், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்து விரைய குருவா இருக்கிறாரு அப்படின் போது சாலிடா சுப விரயம் அப்படின்றது செய்வார். உச்ச பார்வை 4ஆம் பாவத்தை பாக்குறாரு. அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாறிடும். கம்ஃபர்ட், உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். டோன்ட் வரி. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து பாருங்க அழகா ஒரு பைக் வாங்குவீங்க. அதே சிம்மம் ஒரு வந்து பெரிய பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்குவர் கார் வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சுகம் அப்படின்றது இருக்கும். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது வாழ போறீங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சிம்மராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவரோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் மேன்மை, திடீர் மரியாதை அதெல்லாம் சமுதாயத்துல கிடைக்க போதுமா. சோ இது எல்லாமே பிளஸ், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பரிகாரம் ஏதாவது செய்யணுமாமா அப்படின்னா, பரிகாரம் ராகு 7ல இருக்காரு. உங்களோட குடும்ப உறுப்பினர், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர், நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி காலில் விழுந்துருங்க. பெண்களா இருக்கீங்கன்னா கணவர் காலில் விழுந்துருங்க. நீயே கதி அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டீங்கன்னா நிம்மதி. பெருசா வந்து பிரிவினை அப்படின்றது கிடையாது. பிசினஸ் வச்சு நடத்துறீங்கன்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர் கிட்ட அமைதியா இருங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன்ஸ் அப்படின்றது வேண்டாம். அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். சரிம்மா, வழிபாடு அப்படின்னா நம்ம என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, சனி அஷ்டம சனி தான். நடுவுல குரு அதிசாரமா செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆவாரு. அப்ப அஷ்டம சனி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அப்ப அஷ்டம சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பொழிச்சலூர்ல, சென்னை சுத்தி இருக்கவங்க பொழிச்சலூர் பக்கத்துல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில போயிட்டு அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனி பகவானுக்கு கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு எல் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய நற்பலன்கள் கிடைக்குமா. வாழ்த்துக்கள். இப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவுமா கொடுப்பீங்க அப்படின்னா 85% கொடுக்கலாம். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க எல்லாராலையும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி,
காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் கொடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. நம்ம முடியல அப்பா மூச்சு முட்டுதுப்பா தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம் இந்த நாள் இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும், இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம் அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம் கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யம தர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.